நம்மளோட ப்ராடக்ட் இட் செல்ஃப் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட். இன்ஸ்டாகிராம் வந்து வேர்ல்டு பிக்கஸ்ட் மார்க்கெட் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம வந்து நான் வந்து தூத்துக்குடி, பிறந்தது அலங்காநல்லூர். ஸோ நான் அலங்காநல்லூரில் உட்காந்தாலும் என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியும், தூத்துக்குடியில் உட்காந்தாலும் பிஸ்னஸ் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு எங்கள் அடுத்த ஜென்ரேஷன் அவங்க சொன்ன மாதிரி வந்து ஒர்க்குக்கு போவாங்களான்னு தெரியாது, டைரெக்டாக வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் வந்துடுவாங்க. அவங்க எங்கள் பிஸ்னஸ் எடுத்தாலும் எடுப்பாங்க, இல்லை அவங்க பிஸ்னஸை வந்து எடுத்துப்பாங்க. ஏன்னா இப்போ அதுக்கான சப்போர்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதில் என்ன நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, அதுக்காக எது பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கையிலேருந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போடக்கூடாது, பிஸ்னஸில் தான் எடுக்கணும். ரெண்டாவது வந்து கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடாது. ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சு நீங்கள் தான் கொடுக்குறீங்கன்னா we will not sell. Some people அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை பார்த்துட்டு ஈவன் வித்தவுட் அசஸ்மெண்ட் எடுத்து கொடுத்துருவாங்க. பட் நான் அந்த பர்சனை பார்க்குறப்பே we would judge this is not a real prescription. அவதார் லைவ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த ஸ்பெஷல் ரவுண்ட் டேபிளில் நம்ம கூட 4 உமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் எந்த மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூ அபவுட் த ஸ்டார்ட் அப் அண்ட் ஆண்டர்ப்ரனர் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொருத்தவங்களுடைய மூலியமாக நம்ம கேட்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டார்ட் அப்புடைய நோக்கம். ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன் டு த ரவுண்ட் டேபிள். ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம். ஸோ ஒரு சின்ன இன்ட்ரோ, உங்களை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக உங்களுடைய பேர், நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கிறது ரொம்ப ஷார்ட்டாக சொல்லுங்கள், நம்ம அதுக்கடுத்து போகலாம். என்னோடய பேர் ஹசானா. நான் ஹிஜாப் பிஸ்னஸ் பண்ணுறேன். அதில் நியூவாக வந்து ஹேம்பர் பாக்ஸ் அண்டு இதை மாதிரி ஹிஜாப் ஹேண்ட் ஒர்க்ஸ்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஐம் ஃப்ரம் திருச்சி. ஓகே. ஐம் அருணா பிரியங்கா ஃப்ரம் தூத்துக்குடி. நான் வந்து ஹேண்ட் கிராஃப்டட் ஹேர் ஆக்சசரிஸ் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். ஓகே. My name is Brahata. I am from Coimbatore. I am actually a nurse turned entrepreneur. I am having my own retail pharmacy. My name is Kamalika. நான் சென்னையிலேருந்து வரேன். I am a baker and I specialize in egg-free baked goodies. ஸோ எல்லாருக்கும் காமனான விஷயத்துலேருந்து நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் காமனான விஷயம் என்னென்னா பிஸ்னஸ். இங்கே எல்லாருமே வேலையை விட்டுட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், அதில் சக்சீட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் தான் நம்ம எல்லோரும் இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எது உங்களை வந்து ஜாப் வேணாம் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கீங்க? எது உங்களை டிசைட் பண்ண வச்சிச்சு? ஆக்சுவலாக வெளியில் போயிட்டு பண்ண வேண்டாம், நம்ம வீட்டில் குழந்தைங்க, ஹஸ்பண்ட், நம்ம ஃபேமிலி பார்த்துட்டு வீட்டிலே இருக்கலாம். மோரோவர் நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுறோமோ உமனுக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி வேணும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. ஸோ எஸ், யா. நான் வந்து எனக்கு பேக்ரவுண்ட் வந்து ஃபேமிலி வந்து பிஸ்னஸ்ன்றனால எனக்கு எப்பயுமே பிஸ்னஸ் மேலே ஒரு க்ரேஸ் இருக்கும். ஸோ நம்ம பண்ணோன்னா நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நம்ம ஃபேமிலியும் கேர் பண்ணிக்க முடியும், அதே சமயம் நம்மளோட பிஸ்னஸ்லையும் ஷைன் பண்ண முடியும். ப்ளஸ் நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்ம 4 பேருக்கு சொல்லி கொடுத்து நம்மளை மாதிரி வீட்டிலேருந்து நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ண முடியும். அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து ஃபேமிலியும் பார்த்துக்க முடியும், அட் த சேம் டைம் பிஸ்னஸையும் பார்த்துக்க முடியும். அப்படின்றதுனால நான் பண்ண ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக பிஸ்னஸ் பண்ணுற மோட்டிவ் என்னோடய ஸ்டார்டிங்கில் இல்லை. ஐ வாஸ் ஆக்சுவலி அ டீச்சர். ஐ ஆல்வேஸ் லவ் டு பி வித் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லாருக்கும் அந்த மாதிரி கோவிட் ஆஸ் அ டர்னிங் பாயிண்ட் ஃபார் மீ. ஸோ ஐ வாஸ் மேட் டு சிட் அட் ஹோம் டியூரிங் த கோவிட். ஸோ அப்போ தான் ஐ ஜஸ்ட் தாட் வித் மை நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் வை கான்ட் வி ஸ்டார்ட் அவர் ஓன் பிஸ்னஸ்ன்றதுல தான் என்னோட எக்ஸ்பர்டைஸில் ஐ ஸ்டார்டட் ஃபார்மசி. ஸோ நான் வந்து ஐடியில் இருந்தேன். ஸோ ஐடி கேனாட் கோ ஆன் ஃபார் எவர். ஒரு இது இருக்குது. ஸோ ஏதாவது பண்ணணுன்னு மைண்டில் இருந்தது. பட் தென் ஒரு ஆக்சிடென்ட் ஐ ஃபவுண்ட் மை பேஷன் ஃபார் குக்கிங் அண்ட் பேக்கிங். ஸோ அது தெரிஞ்சவொடனே ஐ ஸ்டார்டட் பர்சூவிங் இட். தட் வாஸ் மை டர்னிங் பாயிண்ட். ஸோ அந்த டர்னிங் பாயிண்ட் தான் எல்லாருமே ஆண்டர்ப்ரனர் மாதிரி இருக்கு. பட் பொதுவாகவே ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னாலே அது வந்து பெரிய ஸ்ட்ரகிள் தான். அது போத் லைக் அதில் வந்து மென் உமன்ங்கிற எந்த பேதமே கிடையாது, எல்லாருக்குமே ஸ்ட்ரகிள் தான். ஸோ அதுக்கான சப்போர்ட் சிஸ்டம் எப்படி இருக்குது? பொதுவாக ஜென்ரலாக நம்ம சொசைட்டியில் சப்போர்ட் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு யாராவது நீங்கள்? இதுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன் வந்து எப்படி இருந்தாங்கன்னா, ஓகே உமன்னா இந்த ஒர்க் தான் பண்ணணும் அப்படி இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ நான் பார்க்கல, உமனும் சரி மென்னும் சரி இப்போ வந்து இப்போ இருக்க பசங்க வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணுறாங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஹஸ்பண்ட் காட்டிலும் என் பையன் 5th தான் படிக்கிறான். அவனுக்குமே நான் பிஸ்னஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஏதாவது பில் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா, அம்மா எந்த ஊருக்கு ஷிப்பிங் ஆகுது அப்படின்னு சொல்லி அவன் ஆசையாக கேட்பான். ஸோ வந்து ஓவராலாக வந்து இப்போது எல்லாருமே வந்து லைக் எல்லாமே ஏதாவது ஒரு இதில் என்கேஜாக இருக்கணும். ஸோ வந்து ஓவராலாக எல்லா சைட்லேருந்துமே இப்போ சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல்க்கு இப்போ வந்து நமக்கு நல்லா தெரியுது ஃபேமிலி சப்போர்ட் வந்து கொஞ்சம் இருக்குது அப்படின்றது. பிள்ளைங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பிள்ளைங்களும் ஓகே அம்மா ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஓகே நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ சப்போர்ட் சிஸ்டம் வந்து பெரியவங்ககிட்டையும் இருக்குது, அதே சமயம் சின்ன பிள்ளைங்ககிட்டையும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ ஒரு பிஸ்னஸ்க்கு ஃபர்ஸ்ட் வந்து வி நீட் அ ஃபினான்ஷியல் சப்போர்ட், செகண்ட் வந்து ஃபேமிலி சப்போர்ட். ஸோ இனிஷியலி வி ஹேட் சம் constraints on financial, but somehow we managed and now we are successfully running. Family support, as she said, இப்போ முன்ன மாதிரி அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் கிடையாது. we as a family grow together. நானும் என்னோட ஹஸ்பண்டு என்னோட எல்டர் டாட்டர் 3 பேருமே we will be in pharmacy during night hours, so we will be till 11 o'clock. so after that only we will be going to our home. ஸோ இன்னும் சொல்ல போனால் எங்களோட ஃபார்மசியில் எந்தெந்த ஐட்டம் எங்கெங்கே இருக்குன்றது ஈவன் மை டாட்டர் வில் நோ. ஸோ அந்தளவுக்கு வி ஆர் இன்வால்வ்டு. ஸோ சப்போர்ட் இஸ் வெரி குட். வெரி குட். ஸோ ஓவரால் எல்லாருக்குமே அந்த சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்குது. மேம் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பசங்க சின்ன பசங்க முதற்கொண்டுமே என் அம்மா வந்து பிஸ்னஸ் உமனாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறத விரும்புகிறாங்க இல்லையா? அது என்னால் பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? முன்னாடி இப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம ஜென்ரேஷன்லாம் சொல்லி பழகிருக்கோம். பட் ஆனால் இந்த ஜென்ரேஷன் வந்து அதை அப்படியே மாற்றிட்டாங்க அப்படின்னு அதை பற்றி நீங்கள்? ஸோ என்னோட பையன் வந்து இப்போவே வந்து சொல்லிட்டான் அவன் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறான்னு. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே அப்போ இவங்க இது பண்ணுறாங்களா, அப்போ நான் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஆனால் என் கூட சேர்ந்து அவன் பேக்கிங்கும் பண்ணுவான். அவனுக்கு இப்போயே கேக் ரெசிபி தெரியும். இது பண்ணும் அதை பண்ணுன்றது அவன் இப்போயே நான் கற்றுக்கிட்டான். அண்ட் எனக்கு தெரிஞ்சு எங்கள் அடுத்த ஜென்ரேஷன் அவங்க சொன்ன மாதிரி வந்து ஒர்க்குக்கு போவாங்களான்னு தெரியாது, டைரெக்டாக வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் வந்துடுவாங்க. அவங்க எங்கள் பிஸ்னஸ் எடுத்தாலும் எடுப்பாங்க, இல்லை அவங்க பிஸ்னஸை வந்து எடுத்துப்பாங்க. ஏன்னா இப்போ அதுக்கான சப்போர்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி, என்கரேஜ்மெண்ட் ஜாஸ்தி. முந்தி வந்து அப்படி கிடையாது. இப்போ எங்கே அதே மாதிரி ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ஆண்டர்ப்ரனர் இஸ் வெரி ஹை நவ். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த ஜென்ரேஷன் வில் ஹவ் லாட் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஸ் கம்மிங் அப். ஸோ என்னோடய பையனுக்கு வந்து 5 வயசு தான் ஆகுது. ஸோ அவன் வந்து நான் ஒரு வீடியோ எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து பேக் பண்ணுறப்ப இருக்கட்டும், நான் ஒரே ஆள் தான் எல்லாமே ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அவன் வந்து ரொம்ப எனக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுவான். ஸோ அம்மா ஒர்க்கில் இருக்கிறாங்க, ஓகேம்மா நான் டிஸ்டர்ப் பண்ணல. அதே மாதிரி இந்த வீடு கூட்டினான்னு கூட இந்த 5 வயசில் அவனால் அந்த தூக்க முடியாது, பட் ஸ்டில் விழுடும். ஸோ அது வந்து எனக்கு வந்து இன்னும் நம்ம ஏதாச்சும் பண்ணலாம், இவனுக்காக பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவாக இருக்குது. கிரேட். ஸோ அதுக்கடுத்து என்ன நான் பேசணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ எல்லாருமே ப்ராடக்ட்டு சர்வீஸ் அந்த மாதிரி மாறி தான் இருக்கீங்க. ஸோ எதில் ஸ்கோப் அதிகம்னு நீங்கள் ஜென்ரலாக நினைக்கிறீங்க? ஏன் ப்ராடக்ட்டா இல்லை ஏன் சர்வீஸ் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியும்? ப்ராடக்ட் பேஸ்டா இல்லை சர்வீஸ்? ப்ராடக்ட் பேஸ்டோ சர்வீஸ் பேஸ்டோ டிமாண்ட் இருக்குன்னா அதுக்கான பிஸ்னஸ் இருக்கும். ஓகேவா? இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் எங்கே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, கஸ்டமருக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது, இல்லை தே ஹேவ் அ ப்ராப்ளம், யூ கோயிங் டு கிவ் தம் த சொல்யூஷன், தே கோயிங் டு பை இட் ஃபார் யூ. ஓகேவா? நீங்கள் எப்படி அதை வந்து கொண்டு போகிறீங்கன்றதை பொறுத்து. அண்ட் ஒரு தடவை பிஸ்னஸ் பண்ணால் தெரிஞ்சிடும் உங்களுக்கு எவ்வளோ பேஷன் இருக்குது, எவ்வளோ நாலேஜ் இருக்குது தெரியும். ஸோ அதை வச்சு தே வில் கம் பேக் அகெயின். திரும்பி உங்கள்கிட்ட வர்றது மட்டும் கிடையாது. என்னென்னா நாளைக்கு உங்கள் பிஸ்னஸை அவங்க ஞாபகம் வச்சுப்பாங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃபேமிலிக்கு வந்து இந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஃபஸ்ட்டு டாப் ஆஃப் த மைண்டில் வருது உங்கள் பேராக தான் இருக்கும். ஸோ அது ப்ராடக்டாக இருக்கட்டும், சர்வீஸாக இருக்கட்டும், பீட் அ கோர்ஸ், எதுவாக இருந்தாலும் யூ கோயிங் டு சால்வ் அ கஸ்டமர்ஸ் ப்ராப்ளம் ஆர் தேர்ஸ் அ நீட் ஃபார் இட் அண்ட் யூ கிவ் த பெஸ்ட் சர்வீஸ், பெஸ்ட் குவாலிட்டி, யூ கோயிங் டு பி ரிமெம்பர்ட் ஃபார் எவர். அதே ப்ராடக்ட்டுக்கு நிறைய பேர் இருக்கலாம். ஓகேங்களா? நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் தே வில் கம் பேக் டு யூ. நான் இப்போ ஒரு லைவ் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இவங்க ஸ்க்ரன்ச்சீஸ் பற்றி பேசுனது வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இவங்களை பார்த்து நான் பேசணும்னு நினச்சேன். இங்கே வந்து பார்த்து பேசிட்டு ஐ ஆக்சுவலி பாட் ஸ்டஃப் ஃப்ரம் ஹர். ஓகே, ஐ வில் ரிமெம்பர் ஹர். ஓகே, அண்ட் நாளைக்கு ஏதாவது நான் எங்கேயாவது பார்த்தோன்னா ஐ வில் டெஃபினெட்லி சென்ட் ஹர் இமேஜ் சேயிங். ஸோ தட்ஸ் த கைண்ட் ஆஃப் இmpact you create on customers, because if there's a passion and they are doing it with it, that will definitely be there, no matter the product, it's a product or it's a service. ஸோ என்னோட செக்டரில் பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி அ நர்ஸ் அட்வொகசி இன் திஸ் பாயிண்ட். இந்த ஒரு சம் பாயிண்ட்ஸை நான் ஹைலைட் பண்ணணுன்னு விரும்புகிறேன். நர்சஸ் வந்து இந்தியாவில் தே ஆர் வெரி ஸ்கில்ஃபுல் அண்ட் தே ஆர் வெரி காம்பிட்டன்ட் அண்ட் தே ஆர் வெரி டெடிக்கேட்டட் ஆக்சுவலி. பட் இங்கே வந்து ரெகக்னிஷன் வந்து இட்ஸ் வெரி வெரி லிட்டில், அண்ட் எஸ்பெஷலி அட் தி எண்ட் வி நீட் சம் மனி ஃபார் அவர் லிவிங். அந்த மணி பார்த்தீங்கன்னா நர்சஸ்க்கு லிட்ரலி தே ஆர் வெரி வெரி லிட்டில். ஸோ ஒய் இங்கே வந்து நவ் தே ஹாவ் மெனி என்ன சொல்கிறது, ஜாப் வேக்கன்சி ரொம்ப அதிகமாகிடுச்சு எங்கன்னா இந்தியாவில். வேறஸ் ஃபாரினில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எஃபிஷியன்ட் நர்சஸ் தே ஆர் கோயிங் டு ஃபாரின், தேர் மைக்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நான் என்ன ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே, government or any higher people can just advocate for nurses to be highly paid. And as a nurse I have just turned as an entrepreneur, and I also want all the nurses to stay here
and to render their services to our community so that our people will get benefit more than others. கிரேட் மேம். அது ஆக்சுவலாக பிஸ்னஸாக பார்க்கும்போது ஒரு சர்வீஸாக பார்க்குறது தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அது நீங்கள் சொன்ன பாயிண்ட் வேலிடாக இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங், நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க வேர்ட் ஆஃப் மவுத்துக்குனாலே பிஸ்னஸ் வருது. ஸோ என்ன மாதிரியான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் இந்த 2024 ஒர்க் அவுட் ஆகுது உங்களுடைய பிஸ்னஸ்க்கு? நீங்கள் என்னை பொறுத்தவரைக்கும் நம்மளோட ப்ராடக்ட் இட் செல்ஃப் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட். இன்ஸ்டாகிராம் வந்து வேர்ல்டு பிக்கஸ்ட் மார்க்கெட் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம வந்து நான் வந்து தூத்துக்குடி, பிறந்தது அலங்காநல்லூர். ஸோ நான் அலங்காநல்லூரில் உட்காந்தாலும் என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியும், தூத்துக்குடியில் உட்காந்தாலும் பிஸ்னஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளோட ப்ராடக்ட்டோட யூனிக்னஸ், நம்மளை வந்து அதோட பர்ஃபெக்ஷன்ஸ் இது இருந்ததுன்னா ஸோ அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ப்ராடக்ட் இட் செல்ஃப் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதே தான் சோஷியல் மீடியா வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு அதில் தேவை கிடையாது. நம்ம அதில் வந்து எந்த மணியும் வந்து நம்ம செலவு பண்ண தேவை கிடையாது. ஆப்வியஸாக நம்மளோட ப்ராடக்டோட குவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம செல்ஃபாக வந்து அதுலேயே அட்வர்டைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எனக்கு வந்து இன்னும் நம்ம இப்போ மொபைல் வச்சு நம்ம இன்னும் க்ரோத் ஆகிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி என்னோட ஃபார்மசி ஆக்சுவலாக ஜஸ்ட் ஒரு 3 to 4 ஷாப்ஸ் நியர் டு த பிக் ஷாட் ஃபார்மசி. அது நாங்கள் தெரிஞ்சு தான் நாங்கள் ப்ளேஸ் பண்ணோம். பியூர்லி பேஸ்ட் ஆன் அவர் நாலேஜ். நானுமே நர்ஸ் தான், எங்கள் ஹஸ்பண்டுமே நர்ஸ் தான். பியூர்லி பேஸ்ட் ஆன் ஆர் நர்சிங் ஸ்கில்ஸ் எங்களோட நாலேஜ் பேஸ் பண்ணி தான் வி ஸ்ட்ராங்லி ஸ்டார்டட் அண்ட் வி ஹவ் கம்ப்ளீட்டட் 3 years. வாட் வி லேர்ன் லெசன் என்னென்னா, we should not be afraid of the competitors. If we are skilled enough and if we provide quality service, people will not see, even though I may not have much customers, but I have my own customers who rely on my quality of service. So if we work hard, surely we will do our business in an efficient manner. வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்னா எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக வரும். ஏன்னா கேட்குறது எல்லா இடத்துலையுமே இருக்கிற விஷயம். டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு திருப்பி வருவாங்க. இன்னொரு விஷயம் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒன்ஸ் ஐ ஆர்டர்ட் அ பர்த்டே கேக் வித் மீ, டேட் ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு ஒரு மாதம் இல்லை 2 மாதம் முன்னாடி டெஃபினட்டாக ஐ கீப் தம் அப்டேட் ஆன் ரெகுலர் ஸ்டஃப் விச் ஐ டூ. அண்ட் அஃப்கோர்ஸ் ரெகுலர் கஸ்டமர் இன்ட்ராக்ஷன் ஹெல்ப்ஸ். ஸோ அவங்க கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ ஒன்று டு யூ பிளான் டு செலிப்ரேட் யூர் பர்த்டே ஆர் அது வந்து ஃபோர்ஸ்ட் மார்க்கெட்டிங் கிடையாது, இட்ஸ் சட்டில் மார்க்கெட்டிங். ஆஸ் நோ ஒரு ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இது ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஸோ இஃப் தே சே யூ நாட் இல்லை நான் வேறு இடத்துல கேக் ஆர்டர் பண்ணிட்டேன்னா இட்ஸ் ஓகே, யூ விஷ் தம் ஆன் தட் டே, த நெக்ஸ்ட் இயர் அகெயின் நோ யூ ஆமாம் எக்ஸாக்ட்லி. ஸோ ஆர்டர் வருதோ வரலையோ தட்ஸ் சம்திங் விச் நோ அகெயின் அவங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது, ரிமெம்பரன்ஸ்க்காக ஒரு இது பண்ணுறது, ஒரு ரிலேஷன்ஷிப். ஆமாம் எக்ஸாக்ட்லி. மேம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் சொன்னீங்க பெரிய மெடிக்கல் ஷாப்லாம் இருந்தது, இன்டென்ஷனலாக வாலண்டியராக போய் அங்கே வச்சோம். அதுக்கு ஏதாவது ரீசன் ஏதாவது? வாலண்டியராக இல்லை, நான் பிஸ்னஸ்க்கு உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு ஷாப் வைக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஏரியா வந்து வி ஹாவ் டு செலக்ட் அ குட் பொட்டன்சி ஏரியா. ஸோ என்னோட ஏரியா பொட்டன்சி ஏரியா, பட் கிடைச்ச இடம் வந்து இட் வாஸ் வெரி நியர் டு த பிக் ஷாட். பட் வி டிடன்ட் மைண்ட் ஈவன் தோ அவங்க வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஃபார்மசியில் மெயின் போர்டே தே வில் பி ஷோயிங் so many discounts. Even at the starting days we had to face many difficulties like நீங்க என்ன இவ்ளோ தான் தரீங்க, அவங்க வந்து இவ்ளோ தராங்க. Even though you have the same product, but starting you will face many challenges based on finance. யாருக்குமே ஒரு 10 ரூபாய் பொருளை ஒரு 2 ரூபாய் கம்மி பண்ணி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக people will go to that place only. But starting as a single proprietor, people will not understand that only a meager amount of profit is coming to us when compared to big shots. But only after days goes on, they rely on quality of service of what you do. We don't sell the medicines, I also sell the concept. For example, even if I sell one citrazine tablet to the patient, to the customer, nursing arkanala patient ne varum. So even if I sell one citrazine to a customer, I will say please don't take this tablet and don't drive, because you will have a sleeping tendency. அந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு மெடிசன்ஸ் கொடுக்குறப்ப we will tell, we will educate them. And if they come for the counter sales also, only for minor ailments I will give some medicines. If we know that if this is going to be a very big thing, a health issue, we will not sell a single product. I will advise them to go to a tertiary hospital. We knew some doctors, me and husband knew some very good doctors and tertiary hospitals in and around Coimbatore. We used to refer those persons to a good doctors or good hospitals. And madri da I compete with the big shots and I am successfully completed my 3rd year. That's your USP actually. Compete illa ungaloda
யூனிக் உங்களோட யூனிக் செல்லிங் யூனிக்னஸ் அதுதான் ஸோ ஈவன் தான் பெரிய பிராண்ட் இருந்தாலும் உங்களோட அதான் ரீசன். வெரி குட். ஒரு விஷயம் இன்னொன்று கேட்க நினச்சேன். ஸோ எல்லாருக்கிட்டையுமே உங்கள் பிஸ்னஸ்க்கான இல்லை உங்கள் லைஃபுக்கான மந்த்ரா இதுதான், இதை நான் ஃபாலோ பண்ணுறேன், என்னன்னாலும் இதை மாற்ற மாட்டேன் அப்படின்னா ஏதாவது சொல்ல முடியுமா? பேசிக்லி கடன் வாங்கக்கூடாது. ஸோ ஸ்டார்ட் பண்ணப்போ ஜஸ்ட்டு 5,000 ஸ்டார்ட் பண்ணது. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துடுச்சு. இருந்தாலும் நான் வந்து அதில் என்ன நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, அதுக்காக எது பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கையிலேருந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போடக்கூடாது, பிஸ்னஸ்லேருந்து தான் எடுக்கணும். ரெண்டாவது வந்து கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடாது. ஸோ அந்த லோன் அந்த விஷயத்துக்குள்ளே போகக்கூடாதுங்கிறத ஸ்ட்ரிக்டாக இருக்கிறேன். என்னோடய ப்ராடக்ட் வந்து ஆர்ட் பேஸ்டு, ஹேண்ட் கிராஃப்டட். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே என்னோடய பேஜ்லேருந்து ஆர்டர் பண்ணாங்கன்னா அது நான் பண்ணாதாக தான் இருக்கும். என்னோடய ஃபாலோவர்ஸ் வந்து 100K வந்தாலும் ஃப்யூச்சரில் எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆனாலும் என்னோடய ப்ராடக்டை நான் தான் வந்து பண்ணுவேன். அது என்னோடது. ஸோ உங்கள் டச் இருக்கணும். என்னோடது தான், ஃபுல்லாமே என்னோடது தான். நான் தான் அந்த கம்ப்ளீட் ப்ராடக்ட்டுமே நான் தான் ஃபினிஷ் பண்ணுவேன். ஒருத்தவங்க என்னோட பேஜ் ஆர்டர் பண்ணுறாங்க, என்னோட பேஜ் வந்து எனக்கு பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது ஒன்று நான் பார்த்து பண்ணது. லைக் ஒரு வீடு கட்டும்போது கட்டுவாங்கல்ல, இந்த இடத்துல இது இருக்கணும் அப்படி பார்த்து ரசித்து செய்வாங்கல்ல, அது மாதிரி நான் ஒவ்வொரு பேஜ்லையுமே ஒவ்வொரு போஸ்ட்டுமே நான் பார்த்து போடுவேன். ஸோ என்கிட்ட ஆர்டர் பண்ணுறவங்க என்னோட பேஜை பார்த்து ஆர்டர் பண்ணும்போது அவங்களுக்கு கொடுக்குற ப்ராடக்ட் வந்து நான் செஞ்சதாக இருக்கணும். ஸோ அந்த எமோஷ்னல் பாண்டிங் வந்து எப்பயும் இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். 2 ethics I follow, sir. The first one is the medical ethics. Second one is the social ethics. Medical ethics, without any prescription, I usually won't sell any single medicine other than counter medicines. And the second one is social ethics, which me and my husband follow it very strictly. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, some people will, prescription is not at all a matter for nowadays. They will come with a prescription. ஆப்டாக இருக்கும். ஒரு ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக் இருக்கும், ஒரு டயபெட்டிக் ட்ரக் இருக்கும், லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீப்பிங் பில் இருக்கும். ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சு நீங்கள் தான் கொடுக்குறீங்கன்னா we will not sell. Some people அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை பார்த்துட்டு ஈவன் வித்தவுட் அசஸ்மெண்ட் எடுத்து கொடுத்துருவாங்க. பட் நான் அந்த பர்சனை பார்க்குறப்பே we would judge this is not a real prescription. இன்னொன்று எங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் நேம்லேயே வரும், லோக்கல் டாக்டர்ஸாக இருப்பாங்க. அந்த இதெல்லாமே ஃபேக், அந்த அப்படியே இருக்கும், ஃபேக்காக தான் இருக்கும். ஆனால் இட் வில் லுக் லைக் அ ரியல் ப்ரிஸ்கிரிப்ஷன். அதை நான் என்ன அது என்ன டாக்டிக்ஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோன்னா, வாட் வி வில் சே இஸ், ஃபஸ்ட்டு ட்ரக் இருக்குது, செகண்ட் இருக்குது, நீங்கள் சொன்ன அந்த லாஸ்ட் ட்ரக் மட்டும் இப்போதைக்கு ஸ்டாக் இல்லைங்க சார். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஹேவ் தீஸ் டேப்லெட்ஸ். ஏன்னா அதுதான் ப்ரையாரிட்டி. டயபெட்டிஸ்க்கும் ஹைப்பர் டென்ஷனுக்கும் எடுக்கிறது தான் ப்ரையாரிட்டி. ஸ்லீப்பிங் பில் வந்து லாஸ்ட்டு ப்ரையாரிட்டி தான். அதனால் அது எங்கள்கிட்ட ஸ்டாக் இல்லைங்க, இது வேணால் ப்ளீஸ் இஃப் யூ வாண்ட் யூ கேன் பை திஸ். அவங்க என்ன ஆன்சர் சொல்லுவாங்க நீ நினைக்கிறீங்க? எனக்கு எங்கள் வீட்டில் வந்து எல்லாமே தான் ஒட்டுக்காக தான் வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க. இஃப் திஸ் டேப்லெட் அலோன் இஸ் மிஸ்ஸிங் தே வில் நாட் அக்செப்ட். ஸோ ப்ளீஸ் ஐ வாண்ட் ஆல் தீஸ். சாரி சார், நான் நினச்சிருந்தேன் அந்த 2 மட்டும் நான் சேல் பண்ணலாம், பட் வி won't செல் திஸ். நான் அப்படியே அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் அனுப்பிச்சிருவேன். வி won't ஆல்சோ டிகிரேட் தோஸ் பர்சன்ஸ். ஏன்னா அது வந்து அது பிஸ்னஸில் அது கரெக்டாக இருக்காது. நீங்கள் ட்ரக்குக்கு தானே வந்தீங்கன்னு அப்படி நம்ம பப்ளிக்காக இது பண்ண முடியாது. அது ஒரு எத்திக்ஸு. இன்னொன்று வந்து சம் லேடிஸ் வந்து தே வில் கம் ஃபார் அன்பிளான்டு ப்ரெக்னன்சிக்காக தே வில் கம் அண்ட் ஆஸ்க் தோஸ் பில்ஸ். So without prescription we will not sell that, even if it is a known person. adu one. So no drug usage வந்து we follow strictly in our pharmacy. ஸோ எனக்கு வந்து never give up. ஒரு you have ஒரு கோல் இருக்குது, ups and downs வரும். ஸோ never give up on your journey towards your goal. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபால் வந்துச்சுன்னா அந்த ஃபால்லேருந்து எப்படி எந்திக்கணுன்றது அந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு ஃபால்க்கு இன்னொரு ஃபால்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ரெக்கவரியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஃபைண்ட் த ரெக்கவரி அண்ட் ஸ்கேல் அப். ஸோ அதை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. எந்த சுச்சுவேஷன்லையும் உங்களோட ஜேர்னியை வந்து டுவர்ட்ஸ் எ கோல் ஷுட் நெவர் ஸ்டாப். தட் இஸ் that's what is driving me always. ஒரு விஷயம் வந்து வீட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க, வீட்டிலோட ஃபினான்ஷியல் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய உமன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வென் கம்ஸ் டு பிஸ்னஸ்னால் மென் தான் வந்துட்டு பிஸ்னஸில் வந்து ஃபினான்ஷியலாக இருப்பாங்க. ஸோ இதை வைஸ் வர்ஸாவாக நம்ம எப்படி பார்க்கலாம்? இப்போது உங்களுடைய அந்த பர்சனல் ஃபினான்ஸையும் இங்கே பிஸ்னஸ் பிளானையும் நீங்கள் எப்படி பிரித்து பார்க்குறீங்க? வென் கம்ஸ் டு பிஸ்னஸ் வீட்டிலேருந்தே இந்த பிஸ்னஸ் பண்ணும்போது இது நீங்கள் எப்படி பிரித்து பார்க்குறீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் எல்லா ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கும் சொல்கிறது என்ன, பே யோர் செல்ஃப். அது வந்து 1000 ரூபாவாக இருக்கலாம், 5000 ரூபாவாக இருக்கலாம், 1 லட்சமாக இருக்கலாம், 5 கோடியாக இருக்கலாம். ஓகே, ஆனால் ஒரு மந்தில் வந்து சேல்ஸ் பார்த்துட்டு ப்ராஃபிட் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் திங் இஸ் டு பே யோர் செல்ஃப். தட் கிவ்ஸ் தட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா அது வந்து ஒரு தட் ஹேஸ் சம் எஃபெக்ட் ஆன் விமன். ஓகேவா? ஸோ யூர் பேயிங் யோர் செல்ஃப். அதுக்கப்புறமா
ஸோ நீங்கள் பே யுவர் செல்ஃப், நீங்கள் திங்க் பண்ணுறதும் வித்தியாசமாக இருக்கும் டுவர்ட்ஸ் த பிஸ்னஸ். ஸோ பே யுவர் செல்ஃப் அண்ட் கீப் யுவர் பர்சனல் ஃபினான்ஸ் கம்ப்ளீட்லி செப்பரேட் அண்ட் யுவர் பிஸ்னஸ் கம்ப்ளீட்லி செப்பரேட். ரெண்டையும் மிங்கிள் பண்ணால் தான் பிரச்சனை வரும். ஸோ பிஸ்னஸில் வர பணத்தை வச்சு திருப்பி பிஸ்னஸில் வந்து இது பண்ணுறது, அந்த ஒரு டிமார்கேஷன் கண்டிப்பாக இருக்கும். எனக்கெலாம் கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு பிஸ்னஸில் அது. ஏன்னா ஐம் நாட் ஃப்ரம் an entrepreneurial family at all. ஃபர்ஸ்ட் entrepreneur the family. ஸோ ஐ லேர்ன்ட் இட் ஆன் த கோ. அதனால் ஃபஸ்ட்டு ரூல் வந்து நான் சொன்னேன்னா பே யோர் செல்ஃப். that gives you that satisfaction. அது வந்ததுக்கப்புறமா யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் எனிதிங் ஃபார் த பிஸ்னஸ். ஸோ அப்படி தான் பிரித்து பார்க்கணும். நான் அப்படி தான் பண்ணுறேன். The same concept only, sir. Handling the finance of business separately and home separately. Then only we will be able to know how much profit we have gained and we'll be able to manage both the things. எல்லாமே வந்து நோட் பண்ணணும். என்ன எதாக இருந்தாலுமே வந்து ஒரு சின்ன ஒரு சேலாக இருந்தால் கூட, இப்போ நான் இங்கே வந்தப்போ கூட 2 ஹிஜாப் சேல் பண்ணேன். ஸோ அது கூட நான் நோட் பண்ணி இப்போ என் கையில் நோட் பேட் இல்லை, பட் ஸ்டில் நான் வந்து மொபைலில் நோட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த நோட் பண்ணி இதுக்கு இது அப்படிங்கிறத பிரிக்கணும். ஸோ ஆல்ரெடி மேம் சொன்ன மாதிரி கண்டிப்பாக என் மந்த்லி வந்து எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நான் வாங்கிக்குவேன். அது எதுவாக வேணால் இருக்கலாம். சில பேர் நினைக்கலாம் இது வந்து இதுக்காக தானே கஷ்டப்படுறோம், இது எதுக்கு வேஸ்ட்டாக இது பண்ணுறேன். அது வந்து என்னோட சோலுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது. ஸோ அதுவும் கண்டிப்பாக பண்ணுவேன். நான் என்னோடய பிஸ்னஸ்லேருந்து ஏர்ன் பண்ணுறதை செப்பரேட்டாக வச்சுருவேன். ஃபேமிலிக்குரியது ஃபேமிலி, எங்கள் ஜாயின்ட் ஃபேமிலினால அத்தை பார்த்துக்குவாங்க. ஸோ என்னோடய பிஸ்னஸ்லேருந்து ஏர்ன் பண்ணுறது எல்லாத்தையுமே பக்காவாக அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணி இயர்லி ஒன்ஸ் இப்போ ஃபஸ்ட் ஆனிவர்சரி, செகண்ட் ஆனிவர்சரி 2 வருஷம் 2 வருஷம் தான் இருக்குது. ஸோ அந்த ஃபஸ்ட் ஆனிவர்சரி அப்போ அம்மா, பெரியம்மா, சித்தி, அத்தை எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன். செகண்ட் ஆனிவர்சரி அப்போ வந்து என்னோடய அண்ணா, அண்ணி, என்னோடய தம்பி அவங்களுக்கு எடுத்து கொடுத்தேன். ஸோ கிஃப்டிங்க்கு மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேனே தவிர, மித்தபடி அந்த பிஸ்னஸ்லேருந்து வர ஃபண்டை எடுத்து பிஸ்னஸ்குள்ளே தான் வந்து ரொட்டேஷனில் விடுவேன். அதை வந்து சேவிங்க்கு தான் வச்சுக்குவேன். அதுலேருந்து நான் மணி எடுத்து யூஸ் பண்ண மாட்டேன். கிரேட். ஸோ ஒன் லாஸ்ட் கொஸ்டின் இதோட கிளியர் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஆண்டர்ப்ரனியல் ஜேர்னியில் நீங்கள் கற்றுக்கிட்ட லெசன்ஸ், இல்லை நீங்கள் வந்து இதை நான் ஷேர் பண்ணணும் மற்றவங்களுக்கு, ஸோ இதுக்கப்புறம் வரவங்களுக்கு இது இந்த நாலேஜ் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை இந்த விஷயத்தை நான் பேசணும்னு நினைக்கிறேன்னா இதை பற்றி பேசுவேன். ஸோ குவாலிட்டி, நம்ம வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் கொடுக்கணும். இப்போ நான் சேல் பண்ணுற அதே ஹிஜாப் கண்டிப்பாக நிறைய இருக்குது. இப்போ இங்கே இருக்க 4 பேரும் நாங்கள் பண்ணுறதும் நிறைய பேஜஸில் பண்ணுறாங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க. திருப்பி வந்து ஓகே இஷா பொட்டிக்கா, ஓகே அவங்கக்கிட்ட வாங்கினா இந்த மாதிரி ஒரு யூனிக்னஸ் இருக்கும், ஒரு குவாலிட்டி இருக்கும்னு. ஸோ வந்து நம்ம ப்ராஃபிட் மட்டும் பார்க்காம ஃபஸ்ட்டு குவாலிட்டி பார்த்தோம்னா கண்டிப்பாக வி வில் அச்சீவ். என்னை பொறுத்த மட்டும் ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கணும் நம்மளோட ப்ராடக்ட்டில். ரெண்டாவது வந்து நம்ம வீட்டில் இருந்துட்டு நம்ம வந்து பெஸ்ட்டாக கொடுக்க முடியும். நம்மளோட ஃபேமிலியையும் பார்த்துக்க முடியும், பசங்களையும் பார்த்துக்க முடியும், அட் த சேம் டைம் நம்ம பிஸ்னஸும் பார்த்துக்க முடியும். ஸோ நம்ம ஹோம் ஆண்டர்ப்ரனருக்கு அது வந்து நமக்கு வந்து இன்னுமே ஆட் ஆன் பெனிஃபிட் தான். நமக்கு வந்து எல்லாமே ஒரு ரூஃப்குள்ளே இருக்குது. ஸோ நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாலும் நம்ம வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து நம்ம அவங்கள ரிசீவ் பண்ணி அவங்கள வந்து நல்லா பார்த்துக்கலாம். அதே சமயம் நம்மளோட ஃப்ரீ டைமில் நம்மளோட பிஸ்னஸோட வந்து இம்ப்ரூவ்மெண்ட் என்ன அந்த இதையும் பார்த்துக்க முடியும். ஸோ கம்ப்ளீட்டாக ஓவராலாக வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும், நம்மளோட லைஃபுக்கு ஒரு மீனிங்ஃபுல் கொடுக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு நிமிஷத்தையுமே ஷெட்யூல் பண்ணி வாழ ஆரம்பிச்சிருவோம். நம்மளுக்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதுக்கு முன்னாடி நேரமே போகலைன்னு சொல்லிட்டு இருந்திருப்போம், இப்போ வந்து நேரமே கிடைக்கலன்னு இருக்கும். அதை விட பெஸ்ட்டு திங் என்னென்னா நம்ம படுத்தோடனே தூங்கிடுவோம், அந்த ஒரு நிம்மதி கிடைக்கும் நமக்கு. அது வந்து நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஓகே, கிரேட். சார் லெசன் வந்து accepting the changes, keeping ourselves updated and don't become outdated. Don't be afraid about our competitors, and hard work never fails. Great. Super. Okay. For me, எனக்கு வந்து என்னோட பிஸ்னஸ்னால ஐ கண்டினியூ டு லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வேலையாக இருக்கும், இல்லை பர்சனாக இருக்கும், கண்டினியூ டு லேர்ன். அண்ட் கான்ஃபிடன்ஸ், என்னோடய ப்ராடக்டை பற்றி நான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக ஸோ வேறு யாரும் வந்து அதை பற்றி பேசுனேன். ஸோ த மோர் கான்ஃபிடென்ட் ஐ எம் அபவுட் மை ப்ராடக்ட், whatever I offer, the more it's going to gain more market. So அதனால கான்ஃபிடன்ஸ் இஸ் something which I've learnt all over this. Confident about the product, to talk about it. ஓகே மேம். ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும் ஜென்ரல் பிஸ்னஸ் பற்றி. ஐ திங்க் எல்லாருமே உங்களுடைய தனித்தனி இதில் நீங்கள் எல்லாருமே கிளியராக இருக்கீங்க, உங்களுக்கான விஷன் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அதனால தான் இந்த மேடையில் நீங்கள் எல்லாருமே இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் உங்களுடைய விஷன் நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த என்ன ஃப்யூச்சர் உங்களுக்கு இருக்கோ அதுக்கு ஒரு பெரிய விஷஸ் ஃப்ரம் அவதார் லைவ் டீம். அண்ட் உங்களோட நேரத்துக்கும் வார்த்தைகளுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.